மீசான் டைம் நேயர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பற்றி எரியும் நேபாளம் பயத்தில் பிரதமர் பதவி விலகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கட்டார் மீது இஸ்ரேல் அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டதுல மத்திய கிழக்கு நாடுகள்ல மற்றொரு வளைகுடா யுத்தம் ஒன்று தோன்றுமா என்ற அச்ச சூழல் இப்போது ஏற்பட்டிருக்குது என்ற பல்வேறு விடயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போக. நேபாள் நாட்டுல மக்கள் போராட்டம் வெடித்ததுல இராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்ல 19 பேர் உயிரிழந்ததோட 500க்கும் அதிகமானவங்க படுகாயம் அடைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்ததுல பாராளுமன்றம் எரிக்கப்பட்டது. பிரதமருடைய அலுவலகம், முக்கியமான அமைச்சர்களுடைய வீடுகள், அதே போல அரசு நிறுவனங்கள், கட்டிடங்கள் என்று நேபாள் முழுதும் மிகப்பெரிய ஒரு வன்முறையும் போராட்டங்களும் வெடித்ததுல இப்போது ஒரு சுடுகாடாக மாறுகின்ற இந்த சூழல்ல 2-3 தினங்கள் தாண்டும் பொழுதோ நேபாளுடைய பிரதமர் சர்மா ஒலி உடனடியாக ராஜினாமா கடிதத்தை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருந்தது மட்டுமல்ல, கூடவே அவருடன் இணைந்த 3 அமைச்சர்கள் பதவி விலகிய உத்தியோகபூர்வமான ராஜினாமா கடிதங்களை அனுப்பி வச்சாங்க. முதற்கட்டமாக முற்றுகையிட்டவங்க பாராளுமன்ற கட்டிடத்தை தீக்கிரையாக்கினாங்க. இப்படி பல்வேறு இடங்கள் பற்றி எரிஞ்சதுல வாகனங்கள், பொது சொத்துக்கள், தனியார் சொத்துக்கள் அனைத்துமே சேதமாக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்துல தீப்புலம்புகள் வெளியில் வந்து புகை மண்டலங்களாக மாறிய இந்த சூழல்ல உடனடியாக விமான போக்குவரத்தை தடை செஞ்சாங்க. புகை மண்டலம் அந்த நகரம் முழுக்க பரவி இருந்ததுனால அவ்வளவு தூரம் ஒரு விமான போக்குவரத்து தடைபடுற அளவுக்கு தீக்கு இரையாகி அந்த நகரங்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற அச்ச சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கா தர்பார் என்ற அரச நிறுவனத்தினுடைய பாதுகாப்புக்கு இருந்த போலீசாருடைய ஆயுதங்களை இந்த போராட்டக்காரர்கள் வாங்கி கொண்டு இப்போது பெரும் ரணகலமாக நேபாள் மாறி வருகிறது. காரணம் என்னன்னா, ஒரு அகிம்சை வழியில ஒரு போராட்டம் ஆரம்பிச்சது. இராணுவத்தினர் வச்சு அரசு 19 பேரை படுகொலை செய்ததுக்கு பிற்பாடு வீரியம் கொண்டு கண்டதையெல்லாம் உடைக்கின்ற, அடிக்கின்ற, எரிக்கின்ற ஒரு சூழலுக்கு இந்த போராட்டக்காரர்கள் வந்திருப்பது என்பது ஒரு துக்ககரமான செய்தியாகவும் மிக பயங்கரமான ஒரு சூழலாகவும் இப்போது நேபாளில் பார்க்கப்படுது. இந்த பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக மக்கள் ஆர்ப்பாட்டத்துல இறங்கினாங்க, என்ன காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பேசியாகணும். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதியாகும் பொழுதோ நீதிமன்றத்தினூடாக அரசு ஒரு விடயத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்குது. அதுதான் வந்து ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு சொல்லி 26 சமூக வலைத்தளங்களை இந்த நாட்டில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை நீதிமன்றத்தினூடாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறாங்க. ரொம்ப ஆத்திரப்பட்டு தான் இந்த போராட்டத்துக்கு இறங்குறாங்க. எதற்காக அரசு இப்படியான ஒரு வேலையை பண்ணிச்சு? இன்னைக்குதான் இளைய சமூகம் நெட்வொர்க்ல இருக்கிறதுனால, மொபைல் பாவிக்கிறதுனால பல்வேறு தொழில் வாய்ப்பெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க, படிச்சுக்கொள்வாங்க அப்படின்னு இருக்கிற சூழல்ல எதுக்குடா 26 சமூக வலைத்தளங்களை இந்த அரசு முடக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அரசியல்வாதிகளுடைய ஊழல், அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்கின்ற சொகுசு வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தைகளுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் பார்த்து சொந்த நாட்டுல வறுமை தலைவிரிச்சாடுது. அது மட்டும் இல்ல, தொழில் இல்லாத பிரச்சனை, படிக்க முடியாத பிரச்சனை, தரமான மருத்துவம் இல்ல, தொழில் இல்ல, தொழில் முயற்சி இல்ல, வெளிநாட்டுக்கு போய் பணம் அனுப்புகிற வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்ல அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கிடைக்குதா? எங்கட வரி பணத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கை இது யதார்த்தமானதா என்ற பல்வேறு விஷயங்களை சமூக ஊடகங்கள்ல இளைஞர் சமூகம் எழுத ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சாங்க. பங்களாதேஷ்ல நடந்த விஷயம், இலங்கையில நடந்த விஷயம், பல்வேறு நாடுகளில் நடக்கிற விஷயம், முதல் போராட்டமே சமூக ஊடகங்கள் தான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சட்டத்தினூடாக அணுக ஆரம்பிச்சாங்க. மக்கள் ரொம்ப ஆத்திரத்துல இருந்தாங்க. நாடு வறுமை கோட்டுல பிடியில இருக்கிறதுக்கு காரணம் ஊழல் தானே, போதும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆர்ப்பாட்டத்துல இறங்கினாங்க. அவங்க பங்குக்கு என்ன பண்ணினாங்க, சலைச்சவங்களா நாங்க, எங்களை எதிர்த்துருவீங்களா அப்படின்னு சொல்லி இராணுவத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வீரியம் கொண்டவங்க கிடைத்ததெல்லாம் உடைச்சாங்க, அடிச்சாங்க, எரிச்சாங்க. மொத்தத்துல இப்போது ஊடகத்தை அடக்க வந்த இந்த அரசு ஊரே சேர்ந்து அவங்கள அடக்கி அமுக்கி வைக்கிற மாதிரி, பதவி மேல பட்டவங்க மேல ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இவர்களை ஓட விட்டிருக்கிறாங்க என்பதுதான் இப்போதைக்கு வெளிவருகின்ற செய்தியாக பார்க்க முடியுது. ஊழல் ஊழல், எல்லா நாடுகளும் ஊழல். இந்த நாடு பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிக்குள்ள இருக்குது. நீர்வளம் இருக்குது, நிலவளம் இருக்குது, விவசாயத்துல மிக முக்கியமான நாடு. ஆனா அந்த நாட்டுல வறுமை மொத்த சனத்தொகையில 4இல் 1 பகுதியினர் வறுமையிலவும் வாடுவதாகவும் தெரிய வந்திருக்குது. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ராம் சந்திர பவுடர் என்ன சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்முறையை விடுங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க,
ஒன்றாக இணைந்து பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எனவே ஊழல்வாதிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று நாட்டுடைய உடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கின்ற கொள்ளையிடுகின்ற இந்த கைங்காரியங்களிலிருந்து விலக வேண்டும். எனவே இந்த நேபாள் நாட்டுல ஒரு சுமூகமான நிலை உருவாகட்டும், ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை உருவாகட்டும் என்று கூறி அந்த மக்களும் வறுமை என்ற பிடியிலிருந்து வெளியே வருவதற்கான அனுகூலங்களை இறைவன் கொடுக்கட்டும், ஒரு சுமூகமான நிலை உருவாகட்டும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டார் மீது இஸ்ரேல் திடீரென ஒரு தாக்குதலை, ட்ரோன் வழி தாக்குதலை நடத்தியதுல மிகப்பெரிய ஒரு பதட்ட சூழல் ஏற்பட்டிருக்குது. இதனுடைய சேதாரங்கள் யாரை இழுக்கு வச்சாங்க, என்ன வகையான சேதங்கள் நடந்திருக்கு அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. சில ஊடகங்கள் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலஸ்தீனுடைய ஹமாஸ் போராட்டக்காரர்களுடைய சமாதான தூதுவர்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தவர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல் நடந்தது. இது கண்டிக்கத்தக்க விடயம். இது இஸ்ரேல் எதற்காக பண்ணியது என்று பல்வேறு கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல உண்மையிலே இந்த சமாதான தூதுவர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல் நடந்ததா என்றால் இஸ்ரேல் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல, இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் சார்ந்த விவகாரங்களுக்கு பொறுப்பானவர்கள் இங்கு தங்கி இருக்கிறாங்க என்பதனால கச்சிதமாக உளவு பார்த்து இவர்களை நாங்க தாக்குதலுக்கு உட்படுத்தினோம், இவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸ் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பட்டுங்கன்னா, யுத்த நிறுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு போன பிரிவினருக்கு எந்த உயிர் சேதங்களும் ஏற்படல, அவங்க சேஃபாக உயிர் தப்பிட்டாங்க. இருந்தாலும் ஹமாஸுடைய மிக முக்கியமான அரசியல் சார்ந்த விவகாரங்களுக்கு பொறுப்பான 5 பேர் இந்த தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டாச்சு என்ற ஒரு செய்தியை இப்போது உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக கட்டார் நாட்டுடைய அமீர் அமெரிக்க ஜனாதிபதி தொடர்பு கொண்டு சொன்னாரு, இந்த தாக்குதல் எமது இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் இழுக்கையும் ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கான பதிலடியை நாங்க கொடுப்போம், அதற்கான கண்டனத்தையும் சொன்னவரு தெரிவிச்சவரு. மேலும் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காக்கு நாங்க ராஜதந்திர ரீதியாக மட்டும் இல்ல, நம்பகமான மூலோபாய ஒரு நட்பு நாடாக இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். உடனடியாக தம்பி அழுகையை சமாளிக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாக்குதல் ஒரு தரப்பு தாக்குதல் என்பதனால அமெரிக்காக்கோ இஸ்ரேலுக்கோ எந்த ஒரு நட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயம் குறித்து, இந்த தாக்குதல் மேற்கொள்வது குறித்து பெஞ்சமின் நெதன்யாகு தான் முடிவெடுத்தாரு. இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கல, அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சாரு. மேலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சமூக ஊடகங்கள் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாக்குதல் தொடராது, மீண்டும் மீண்டும் நடக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப அடிக்க மாட்டாங்க என்பதை அமெரிக்க ஜனாதிபதி எப்படி உறுதிப்படுத்துறாரு? 2வது, அடிக்கிறதுக்கான முடிவை பெஞ்சமின் நெதன்யாகு எடுத்தாரு. ஆனா அவரு இப்போது ரொம்ப மன வருத்தத்திலும் மன அழுத்தத்திலும் கவலையிலும் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் கட்டார் அமீருக்கு சொல்லி இருந்தாரு. அடிப்பதற்கான முடிவெடுத்தது நீங்க, வலிக்குது, கவலை வருது, இந்த தாக்குதலை ஏன் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நொந்து போனார் என்ற விஷயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அப்படின்னு இருந்தா கேட்கறது யாரு, கேட்கறவன் கேடையனா அப்படின்ற கேள்வி உருவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அதிகமாக இருக்கின்ற இடம் கட்டார். அப்படியாக இருந்தா இந்த தாக்குதல் குறித்து கட்டாரில் இருக்கிற அமெரிக்க படைகளுக்கு தெரியாதா? அப்படியா இருந்தா அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் அடிச்சுட்டு போட்டும் பரவாயில்ல, வேற நாடுகள் அடிக்கூட மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்தமா? எனவே ஏமாந்து போனது கட்டார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல பிக்சருக்கு அண்ணாக்கு வாரி கொடுத்தா ட்ரில்லியன்ல, அது மட்டும் இல்ல லட்சத்துல கோடியை கொடுத்தாங்க, பாலு ராசா பாலு அப்படின்னு சொல்லி. இறுதியில ஏன் அப்பா இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்ற விமர்சனம் வரும்போது சொன்னாங்க, ரஸாட பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு கொடுத்த கிஃப்ட் ஆனது, இதை வச்சு அதை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போது கட்டார் பதிலுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க, பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம், இது எமது இறைமைக்கு ஏற்பட்ட இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஸாவினுடைய யுத்தம் 750 நாட்களை தாண்டியாச்சு. இப்ப இருக்கிற சோக சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் 50க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டாச்சு என்ற செய்திக்கு மேல ரொம்ப வலிக்கிற, ரொம்ப சிந்திக்க வச்ச, கண்கலங்க வச்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 24 மணித்தியாலத்துல 5 பேர் பட்டணி சாவால் இறந்த செய்திய இப்போது ரஸாவினுடைய மருத்துவமனை உறுதி செய்திருக்குது. இதுவரைக்கும் இந்த 5ஓட சேர்த்து
பட்டணி சாவால் இருந்தவர்கள் 404 பேர் என்ற இலக்கத்தோட கசாவினுடைய சுகாதார அமைச்சு அறிவிச்சிருக்குது. கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமை. இந்த விடயங்கள் எல்லாம் அரபுலகத்துக்கு தெரிவதும் கிடையாது, ஐரோப்பாக்கு தெரிவதும் கிடையாது. இப்ப என்ன, கட்டார் மீது தாக்குதல் நடத்தினாங்க, கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கண்டனமும் தேவையில்லை. இந்த மக்களுடைய பிரச்சனையை யாராவது சிந்திச்சோமா? இதற்கான ஏதாவது முன்னெடுப்பு எடுக்கப்பட்டதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆயுதத்தால கொண்டாங்க, கசி போட்டு கொல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இறைவனை தவிர இதை முறையிடுவதற்கு வேறு எவரும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். அண்ணனுக்கு வாரி வழங்கினீங்க, அண்ணனே கைவிரிச்சாச்சு, இனி அடிக்க மாட்டாங்க, அவர் ரொம்ப கவலையில இருக்காரு அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. தொட்டிலையும் மாட்டி பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டுகின்ற இந்த கைங்காரியத்தை அமெரிக்க ஜனாதிபதி செய்திருக்கிறார் என்பது கட்டாருக்கு இன்னும் புரியல. காரணம், அவர்கள் எல்லாம் கோமால இருக்கிறாங்க என்பதனாலதான் இப்படியான ஒரு ஆறுதலை போன்ல சொல்லியிருக்காரு. எனவே இந்த நாடுகள்ல அமைதி நிலவட்டும், கஸா மக்களுடைய பசி போகின்ற அளவிற்கு உணவினை இறைவன் வழங்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.